Hi everyone, we are from Ebenezer Interiors. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தூத்துக்குடியில் லைம்ஸ்டோன் ஏரியாவில் ஒரு வீடு ஃபுல்லாக ஒரு இன்டீரியர் வித் WPC மெட்டீரியலில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபால் சீலிங் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு லக்ஸரியஸ் லுக்கில் கேட்டிருந்தாங்க. ஃபார் என்ட்ரன்ஸ் ஏரியானால வர்றவங்க எல்லாருமே பார்க்க லக்ஸரியஸ் லுக்காக கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 டிசைன் கிட்ட நம்ம கஸ்டமருக்கு ப்ரிஃபர் பண்ணோம். அவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே WPC மெட்டீரியல் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த honeycomb அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா WPC மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்கோம். லேமினேட் ஷீட் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா ஒரு ஷோகேஸ் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் என்னது ரொம்ப கிராண்டாக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் ஜஸ்ட் பார்க்கவும் நல்ல லுக் வைஸாகவும் கேட்டிருந்தாங்க. ஸோ சிம்பிளாகவும் நல்ல லுக் வைஸாகவும் ஒரு ஷோகேஸ் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த கலர் வைஸு டைல்ஸோடு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரியும் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். லைட்டிங்ஸ்லாம் செட் பண்ணி மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா WPC தான். WPC மெட்டீரியலில் லேமினேட் ஷீட் ஒட்டி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கிச்சன் ஏரியா. இந்த ஏரியாவில் உள்ள எல்லா மெட்டீரியல் கபோர்ட்ஸு, ட்ராயர் செட்டு எல்லா மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா WPC ஒர்க்லேயே தான் மேக் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரா செட்டு எல்லாமே டேண்டா பாக்ஸ் போட்டு நம்ம மேட் பண்ணி கொடுத்துருக்கோம். WPC மெட்டீரியல் கிச்சனில் பண்ணுறது இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னா, நம்ம நார்மலாக வுட்லேயோ நீங்கள் ப்ளைவுட்லேயோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி யூஸ் பண்ண இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிளேட்டை கழுவி அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அந்த தண்ணி படப்பட ஊறுகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். ஸோ அதனால் பின்னாடி என்ன ஆகும்னா ட்ராயர் சரியாக பூட்டாது, ஸ்ட்ரக் ஆகும். ஸோ நம்ம WPC மெட்டீரியல் பண்ணாச்சுன்னா நம்ம தண்ணியிலே ஊற வச்சாலுமே அது எதுவுமே ஆக போகிறதில்ல. ஸோ அதனால தான் கிச்சனுக்கு WPC ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நம்ம சைட்லேருந்து ப்ரிஃபர் பண்ணுறது. கீழே ஸ்ட்ரிப்லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். கீழே உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல வியூவாக தெரியணும், ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ஸோ அதில் கீழே ஸ்ட்ரிப்லைட்ஸ் கொடுத்துருவோம். உள்ளேயுமே ஸ்ட்ரிப்லைட்ஸ் கொடுத்துருவோம். உள்ள மெட்டீரியல் அந்த மசாலா ஜாமாவோ சம்திங் எது வைக்கிறதா இருந்தாலும் விசிபிளாக தெரியறதுக்காக உள்ளே ஸ்ட்ரிப்லைட்ஸ் கொடுத்து பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். தென் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் ஏரியாவாக கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ லாஃப்ட்டு, கபோர்ட்ஸு, ஒரு மிரர், ஒரு ட்ராஸ் செட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே WPC மெட்டீரியலில் நம்ம கார்விங் போட்டு அதில் PUP பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் இது ஆக்சுவலாக லுக் பார்த்தீங்கன்னா கிளாஸி லுக்கு, இல்லை மேட் ஃபினிஷிங்கும் பண்ணலாம். மேட் ஃபினிஷும் ஒரு நல்ல ரிச் லுக் கொடுக்கும். பட் கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணது கிளாஸி லுக்கு தான். ஸோ அதுலேயே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் WPC மெட்டீரியல் தான். ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக தான் போட்டிருக்கோம். இந்த ரூம் ஒரு பெட்ரூம் ஏரியா. ஸோ இந்த ஏரியாலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒர்க் பண்ண மெட்டீரியல் எல்லாமே WPC ஒர்க் தான். இது அவங்க மேக்கப்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல லேடிஸ், அந்த ஏரியாவுக்காக ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலேயும் ஒரு லைட்டிங் வச்சுருக்கோம். ஸோ நம்ம கீழே உட்காந்து அவங்க பண்ண சில கூட அவங்க பிரைட்டாக தெரியணுங்கிறதுக்காக மேலே லைட் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கபோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாளும் தொடச்சி எடுத்துக்கலாம். ஈர துணியை வச்சோம் எதுனாலுமே தொடச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ நாள் கழிச்சாலும் இதே லுக்கில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஈர துணி வச்சு துடைக்கிறதுனால ப்ளைவுடோ சம்திங் அந்த மாதிரி ஊதுமா சம்திங் அதை எதுவுமே பயப்பட வேண்டிய தேவையில்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் WPC மெட்டீரியல்னால நீங்கள் எவ்வளோ நாளுமே ஈர துணி வச்சு துடைச்சிக்கலாம். மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக நீங்கள் ப்ளைவுடோ சம்திங் எதை மெயின்டைன் பண்ணுறதை விட இது மெயின்டெனன்ஸுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கஸ்டமருமே அதுதான் ப்ரிஃபர் பண்ணாங்க. நம்ம ப்ரிஃபர் பண்ணது மேட் லுக்கில், மேட் ஃபினிஷில் நம்ம ப்ரிஃபர் பண்ணோம். பட் அவங்க எனக்கு தொடச்செல்லாம் எடுக்கணும், அதனால் ஈஸியாக வேணுங்களுக்காக கிளாஸி லுக்கில் கேட்டாங்க. ஸோ அதனால தான் கிளாஸி லுக்லேயே நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த ரூமும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் WPC ஃபுல் அண்ட் ஃபுல் WPC ஒர்க்கு தான். லாஃப்ட்டு, கபோர்ட்ஸு, இது நீங்கள் எவ்வளோ நாள் தண்ணி வச்சு நீங்கள் தொடச்சாலுமே எதுவுமே ஆக போகிறதில்ல, நல்லாயிருக்கும். மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் திஸ் ஏரியாவும் மேக்கப் பண்ணுறதுக்கோ சம்திங் எல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக மிரருக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்கோம். இங்கே உட்காந்தாலும் அவங்களுக்கு பிரைட்டாக தெரியணுங்கிறதுக்காக மேலே ஒரு ஸ்பாட் லைட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கீழே இதில் சேர்ஸில் உட்காந்து அவங்க மேக்கப்போ சம்திங் எல்ஸ் எதாவது பண்ணுறாங்கனாலும் அவங்க நல்லா பிரைட்டாக தெரிவாங்க. ஸோ அதனால் வார்ம் ஒயிட்லேயும் நம்ம அந்த ஸ்பாட் லைட்டும் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லாஃப்ட் அண்ட் கபோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் WPC மெட்டீரியலில்
கார்விங் பண்ணி அதை நம்ம நீட்டாக பட்டி பார்த்து அதில் PU பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இந்த ப்ரீமியமாக பண்ணுறது லாங் லாஸ்டிங்காக அது அப்படியே கிடக்கும். நீங்கள் இனி பட்டாலும் ஒன்றும் செய்யாது. ரெண்டாவது கரையும் அது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நமக்கு. ஸோ உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக ஒன்ஸ் போடுறது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.